செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகிறது. கடந்த ஓரிரு தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்துகின்ற வகையில் தொல்பொருள் திணைக்களம் சில பதாதைகளை தொங்கவிட்டிருந்ததுடன் அந்த பதாதைகள் தொங்கவிடப்பட்டிருந்த பகுதியில் பிரதேச சபையினுடைய அனுமதி அல்லது ஆலோசனை பெறப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஒரு சில பகுதிகளில் அந்த பதாதைகள் அகற்றப்பட்டிருந்தது பிரதேச சபை தவிசாளர்களால். அதனை அனைவரும் நேற்று முன்தினமெல்லாம் ஊடக பரப்பிலே பார்த்திருப்பீர்கள். அவற்றின் பின்னர் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த சலசலப்பு தொடர்பில் பல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டமை தொடர்பில் உடனடியாக விசாரணை இடம்பெற வேண்டும் என்று வேறு யாரும் கூறவில்லை. புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் இதனை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கருத்தை அவர் நேற்று மாலையே வெளியிட்டிருந்தார். ஏன் அவசரமாக நேற்று மாலை வெளியிட வேண்டி இருந்தது என்று தேடி பார்க்கின்ற போது அது தொடர்பிலும் ஒரு மேலதிகமான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் தொல்பொருள் திணைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் பொது அரசாங்கத்தின் திட்டத்தில் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இது போன்ற அறிவிப்பு பலகைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது வெறும் மக்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய அறிவிப்பு பலகைகள் என்று அவர் தரப்பில் நியாயப்படுத்தப்படுகிறது. தமிழர் பகுதிகளில் இது அத்துமீறுகின்ற ஒரு தமிழர்களுடைய அடையாளங்களை கையகப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு என்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு தொடர்ச்சியான அச்சம் அரசு மீது இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக நேற்று முன்தினம் எல்லாம் இடம்பெற்ற சம்பவத்துக்கு ஏன் அவசரமாக நேற்று மாலை புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் இதற்கு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தேடி சென்ற போது தென்னிலங்கையில் இருந்து 1000க்கு மேற்பட்ட பிக்குகள் இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு தயார் நிலையில் பேருந்து தயார்படுத்தப்பட்டதை அறிந்த அரசு இவ்வாறு செயற்பட்டதாக அவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் கூறப்படுகிறது. இதுவெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்பதும் புரிகிறது. அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த விடயம் தொடர்பில் தமிழர் பகுதிகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்படுகின்றன. பௌத்த சின்னங்கள் என்கின்ற போர்வையில் பல இடங்களை தமிழர் பகுதிகளிலிருந்து அகற்றி கொண்டிருக்கின்றது அரசு. இவ்வாறு இருக்கின்ற போது பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இந்த விசாரணை அணிகளில் போலீசாருக்கு உதவியாக தொல்பொருள் இடங்களுக்கு பொறுப்பான அந்த பகுதிகளினுடைய அதிகாரிகள் போலீசாரோடு இந்த விடயங்களிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அவ்வாறு பெயர்கள் பட்டியலிடப்பட்டவர்கள் அல்லது அந்த இடத்திலே தொல்லியல் பதாதைகளை அகற்றியவர்கள் விவரங்களை எடுத்தவர்கள் இன்று மாலை ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு முறைப்பாடு செல்லுகிறது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து கோடீஸ்வரன், ஸ்ரீநேசன், வைத்திய ஸ்ரீநாத் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து அமைச்சு அல்லது அரசு மட்டத்தில் ஒரு அவசர கலந்துரையாடல்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலில் இன்றைய நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 3-4 சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அரசு தரப்பில் அவர்கள் எங்கும் சமரசம் செய்து கொள்வதற்கு தயார் இல்லை என்கின்ற ஒரு தகவல், உள்ளக தகவல் கிடைக்கப்படுகிறது. புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சரோடு கதைத்த போது அவர் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு முற்பட்டாலும் கூட நடவடிக்கைகளில் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாரில்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதன் பின்னர் இந்த கூட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டங்களுக்கு உதவியாக சென்ற அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரட்நாயக் அவர்கள் பல கட்டங்களாக சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறார். புத்த சாசன அமைச்சர், அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எல்லோரோடும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அரசை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் அவர்கள் கூறி தப்பித்துக் கொள்ளுகின்ற வளமையான விடயம், அரசை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் தங்களுக்கு அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்றால் இந்த கைதுகள் இடம்பெற வேண்டும். திருகோணமலை பகுதியிலே புத்த சிலை நிறுவப்பட்ட போது அரசு துணிவோடு அகற்றியது. அதன் பின்னர் சஜித் பிரேமதாச போன்றவருடைய அழுத்தத்தால் மீண்டும் அந்த இடத்துக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று அரசு தரப்பில் மறைமுகமாக ஒரு கருத்து கூறப்பட்டது. இப்போது 1000க்கும் மேற்பட்ட பிக்குகள் மட்டக்களப்புக்குள் படையெடுக்க இருப்பதனை அறிந்ததனால் இந்த நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மங்களராம விகாராதிபதி அம்பிட்டி சுமரட்ன தேரர் அவர்களும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்.
ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு இனவாதமாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் மத்தியில் அல்லது பௌத்த துறவிகள் மத்தியில் இது ஒரு இனவாத செயற்பாடாக முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் கூட இந்த இடத்திலே ஒரு சுமூகமான கலந்துரையாடல் வேண்டும், சுமூகமாக என்னை தீர்த்து விடலாம் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்தில் அரசு தரப்பில் கைதுகளை தவிர வேறு வழி இல்லை என்று அரசு ஒரு இறுக்கமாக இருப்பதாக தான் கூறப்படுகிறது. அரசோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் பார்த்தால் அவர்களுடைய கலந்துரையாடல் இடம்பெறுகிற போதே கைது இடம்பெறுகிறது என்றால் அரசு இந்த விடயத்தை எப்படி அணுகப் போகிறது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இவையெல்லாம் பார்க்கின்ற போது மக்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு வந்துவிடும். நவம்பர் 27 நோக்கியும் மக்கள் மிகவும் சோகமான அல்லது துன்பகரமான மனநிலையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த கைதுகளும் அந்த மக்களை இன்னும் ஒரு நெருக்கடிக்குள் தள்ளிவிடும். ஆனால் அரசு நியாயப்படுத்துகிறது, தென்னிலங்கையில் இனவாதத்தை பேசிவிடுவார்கள் அல்லது தென்னிலங்கையில் இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதனால் கைது செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கின்றது. ஆனாலும் கூட நாளையும் காலையும் இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தவறு இடம்பெற்றதா தவறு இடம்பெறவில்லையா என்று தெரியாது. ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், மாநகரத்தினுடைய முதன்மை மேயராக இருக்கக்கூடியவர்களுக்கு சில அதிகாரங்கள் அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுகின்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் தொல்லியல் திணைக்களம் என்பது மத்திய அரசுக்கு சொந்தமானது. அந்த தொல்லியல் திணைக்களத்தை அணுகுகின்ற போது இந்த பிரதேச சபைகளின் தவிசாளர்களின் முடிவுகள் சரியாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடாமல் அந்த சபைகளினுடைய அரச உத்தியோகத்தர்களை வைத்து, இப்போது ஒரு பிரதேச சபையின் தவிசாளருக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய அரச முதன்மையானவர் செயலாளர், மாநகர சபையை பொறுத்தவரையில் ஆணையாளர், அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த பிரதேச சபைகள் அல்லது மாநகர சபைகளின் ஊழியர்கள் இந்த விடயங்களில் ஈடுபடுத்தப்பட்டால் அந்த விடயத்தை வேறு விதமாக கையாளலாம். இப்போது தவிசாளர்கள் அல்லது பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் அதில் நேரடியாக தலையிடுவதனால் அரசு இந்த விடயத்தை அரசியலாக தென்னிலங்கையில் பார்க்கிறார்கள் என்கின்ற கருத்தை கூறி கைது நடவடிக்கைகள் தான் தீவிரமாக இருப்பதாகத்தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் குறிப்பிட்டார். அப்படி பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் பதாதைகள் அகற்றப்பட்டது தொடர்பில் கைதுகளை நோக்கித்தான் அரசு கவனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே கடும் நடவடிக்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இன்றைய நாளில் மட்டும் பல சுற்று பேச்சுக்களில் அரசு அமைச்சர்களோடு ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாளைய தினமும் இந்த பேச்சுக்கள் தொடர இருக்கின்றன. ஆனால் இது தொடர்பில் அரசு ஒரு நெகிழ்வுத்தன்மை காட்டும் என்கின்ற நம்பிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. காரணம், அரசை பொறுத்தவரையில் இனவாதம் என்பதில் அவர்களுக்கு தெரியாத இனவாதம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய அரசியல் முதலீடே இனவாதமாகத்தான் இருந்தது. யுத்தங்கள் வடக்கு கிழக்கிலே இடம்பெறுகிற போது அன்று அவர்கள் ஆதரித்த சந்திரிகாவாக இருக்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அவர்கள் இந்த யுத்தத்தை எவ்வாறு கொண்டு சென்றார்கள் என்றும் அவர்கள் மிகவும் நுணுக்கமாக அவதானித்தவர்கள், அவர்களோடு இணைந்து பயணித்த வரலாறுகளும் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இந்த தொல்லியல் விவகாரத்தால் அவர்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தில் அரசு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது 1000 பிக்குகளோடு செல்ல போகிறோம் என்கின்ற மிரட்டலும் வந்திருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி கால பகுதியிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஞானசார தேர தலைமையில் பல ஆயிரக்கணக்கான பிக்குகள் ஒரு போராட்டத்துக்கு சென்று அவர்கள் மட்டக்களப்புக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி ஒன்றிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு போராட்ட பூமியாக மாறியதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்போது இலங்கையில் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அல்லது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் பெரும் சவால்களை ஏற்படுத்துவதில் பௌத்த துறவிகள் தீவிரமாக இருக்கிறார்கள். அதனுடைய ஆரம்ப புள்ளி திருகோணமலையில் ஆரம்பித்து இப்போது மட்டக்களப்பில் இருக்கிறது. ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் அரசு எல்லோரும் இலங்கையர் என்று கூறுகின்ற அரசு இந்த விடயத்தில் ஒரு நல்லெண்ண முயற்சியை காட்ட வேண்டும். எல்லோரும் இலங்கையர் என்ற தினத்தை கொண்டாட போகிறோம் என்று அரசு தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க எல்லா கட்சிகளின் உறுப்பினர்கள் தலைவர்களோடெல்லாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் ஒரு தொல்லியல் திணைக்களத்தில் தவறு இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் கலந்துரையாடலாம். இருந்தாலும் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தொல்லியல் திணைக்களம் பிரதேச சபைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஏற்பாடுகள் அங்கு தெளிவாக அங்கு இருக்கக்கூடிய கோப்புகளில் கூறப்படவில்லை. அந்த ஏற்பாடுகள் தெளிவாக இல்லை. பிரதேச சபைகளின் அதிகாரங்கள் வரையறுக்கப்படவில்லை. இது ஒரு வழக்குக்கு சென்றால் கூட இதில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரங்களை வரையறுக்கின்ற வகையில் அங்கு சட்ட ஏற்பாடுகள் அல்லது வர்த்தமானி அறிவித்தல்கள் இல்லை. அங்கு இருக்கக்கூடிய தொல்லியல் திணைக்களத்தின் பிரதான சட்டக்கோப்பிலே
பிரதேச சபைகள் அல்லது இவர்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிக அதிகாரங்கள் தொடர்பில் எங்கும் தெளிவில்லை. எனவே இதில் குழப்பம் தொல்லியல் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய கோப்புகளில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அந்த கோப்புகள் தொடர்பிலும் அதன் பின்னர் வந்த வர்த்தமானி அறிவித்தல்களிலும் தொடர் குழப்பங்கள் இருக்கின்றது. அரசு இந்த விடயத்தை அரசியலாக்க முற்படுமாக இருந்தால் அதனுடைய விபரீதங்கள் மிகவும் மோசமாக இருக்கும். இந்த விடயத்தில் அரசும் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொண்டு தமிழ் மக்கள், அதாவது இப்போது இருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில் மக்கள் கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் அரசியல் செய்தார்கள். இந்த அரசு போராடி ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியது. ஒரு போராட்ட பின்னணியோடு வந்த அரசுக்கு ஒரு போராட்டத்தால் ஒடுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களின் வலியும் அவர்களுடைய உணர்வுகளும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் அரசு மக்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதாகத்தான் பார்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. காரணம், 1000 அரசியல் இருந்தாலும் கூட அந்த மக்களினுடைய உணர்வுகள் வெளிப்பட்டிருப்பதாகத்தான் இங்கு கூறப்படுகிறது. எனவே இது அந்த செயற்பாடை நியாயப்படுத்துவதல்ல. ஒரு பேச்சுக்கள் இடம்பெறுகிற போது நல்லெண்ண முயற்சிகள் நடக்க வேண்டும். தமிழரசு கட்சி பேச்சுக்கான அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் திருவண்ணாமலையில் புத்த சிலை நிறுவப்படுகிற சம்பவம் இடம்பெறுகிறது. அதனை தமிழரசு கட்சியும் ஒரு லாபகமாக கையாண்டிருக்க முடியும். நாங்கள் உங்களை சந்திக்க முற்பட்ட போது புத்த சிலை நிறுவப்பட்டமை மிகவும் வேதனை தருகிறது. எனவே எங்களுடைய சந்திப்புக்கு மீண்டும் ஒரு கால அவகாசம் தாருங்கள். நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களோடு உரையாட வேண்டி இருக்கிறது. இது ஒரு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழலாக இருக்கிறது என்று ஒரு அறிக்கை வெளிவந்திருக்க வேண்டும். 1000 விமர்சனங்கள் சம்பந்தன் மீது இருந்தாலும் சம்பந்தன் இருந்திருப்பாராக இருந்தால் இவ்வாறான ஒரு நகர்வையும் மேற்கொண்டிருப்பார். இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் தவம் கிடந்து பிறந்த குழந்தை போல் தவம் கிடந்து ஜனாதிபதியை சந்தித்தது போன்றுதான் இந்த செயற்பாடு இருந்தது. அதில் எதனை உறுதியாக கதைத்தார்கள் என்று கூட அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் சந்தித்து விட்டு வந்து முன்னுக்கு பின் முரணாக ஒருவரும் கதைத்த விடயம் தான் அங்கு இருந்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தொல்லியல் திணைக்களம் தொடர்பாக சிறப்பு வர்த்தமானி 2017 ஆண்டு காலப்பகுதியில் தான் வெளிவந்திருக்கிறது. இந்த 2017 ஆண்டு காலப்பகுதி என்பது நல்லாட்சி காலப்பகுதியாக இருக்கிறது. அந்த நல்லாட்சி காலப்பகுதியில் தேனிலவில் இருந்தது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழரசு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக. அவர்கள் இதனை பார்த்தார்களா அல்லது இதனுடைய பின் விளைவுகள் அவர்களுக்கு தெரியுமா என்றும் தெரியாது. அதனோடு பல விடயங்கள் தொடர்புபட்டுத்தான் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த காரணங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இதற்கு ஆரம்பம் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இப்போது இவை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தொல்லியல் திணைக்களத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டத்தில் அரசு நினைத்தால் கூட இதனை மாற்ற முடியாத ஒரு இறுக்கமான கட்டமைப்பாக இருக்கின்றது. தொல்லியல் திணைக்களம் பௌத்த விவகார அமைச்சுக்கு வருகிறது. பௌத்த விவகார அமைச்சும் ஒரு நிகழ்வுத்தன்மை அல்லது ஒரு நடுநிலை போக்கோடு இருக்கக்கூடியவர் அந்த அமைச்சுக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. காரணம், அந்த அமைச்சில் இருக்கக்கூடியவர் கூட ஒரு கடும்போக்காளரைத்தான் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெரும் நெருக்கடி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில். இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 650க்கும் மேற்பட்ட பௌத்த மத சின்னங்களை அடையாளப்படுத்தி இருப்பதாக தொல்லியல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 22க்கும் மேற்பட்ட இடங்களில் பௌத்த புராதன சின்னங்களை அடையாளப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர இன்னும் ஒரு விடயம், இந்த பெயரை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பதாக நீங்கள் சிந்திக்க தோன்றலாம். ஆனால் அந்த பெயர் உங்களுக்கு முன்னரும் இது ஒரு இடத்தில் சிந்திக்கப்பட்ட அல்லது பேசப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது. தொல்லியல் திணைக்களத்தின் ஆலோசகராக இருக்கக்கூடிய எல்லாவள மேதானந்த தேரர் தொல்லியல் திணைக்களத்துக்கு மேலாக 4 பிரதேசங்களை சிங்கள பௌத்த நிலங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். இதே போன்று ஜேவிபி நியமித்துள்ள புதிய தொல்லியல் ஆலோசனை குழுவை சேர்ந்த பேராசிரியர் ராஜ் சோமதேவா, இவருடைய பெயர் நீங்கள் செம்மணி பகுதியிலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் ஒரு தொல்லியல் பேராசிரியர், உடற்கூற்றுவியல் பேராசிரியர் அல்ல. அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குடும்பிமலை பகுதியில் 16 பௌத்த மத அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். குடும்பிமலை தொப்பிகல என்று அன்றைய காலங்களில் யுத்தம் இடம்பெற்ற போது பேசப்பட்ட விடயம். எல்லாவள மேலான தேர்தான் 180க்கும் மேற்பட்ட பௌத்த அடையாளங்களை குடும்பிமலையில் அடையாளப்படுத்தியதாக சொல்கிறார். அவரும் சொல்கிறார் 150 என்று. இவர் கூறுகிறார் பௌத்த மத அடையாளங்கள் 16 என்று ராஜ் சோமதேவா கூறுகிறார். குறிப்பாக துட்டகைமுனு மன்னனின் இராணுவ தளபதி சுரணிமலை இப்பகுதி சூழலில் தான் பிறந்தார் என்று வாதிடுவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்தின் சிங்கள பௌத்த வரலாற்று இருப்பை தாங்கள் யுத்தத்துக்கு பின்னர் கண்டெடுத்த குடும்பிமலை ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்க முடியும் என வாதிடுகிறார். இப்பகுதியில் 2000 வருடங்களுக்கு முற்பட்ட காலங்களிலேயே சிவ வழிபாடு செழிப்புடன் விளங்கியது தொடர்பாக மிக தெளிவான ஆதாரங்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். அங்கு சிவ வழிபாடு இருந்திருக்கின்றது, பூர்வீக தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதனை ஏற்பதற்கு மறுத்து இன்னும் ஒரு விடயம் அங்கு முலாமிடப்படுகிறது, பூசப்படுகிறது. கிட்டத்தட்ட திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்கள் முழுமையாக ஒரு சிங்கள மயமாத பின்னர் மட்டக்களப்பு மாவட்டம் சிங்கள மயமாவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த விடயங்கள் இடம்பெறுகிறது.
அரசு ஒரு கட்டத்தில் கூறும் தொல்பொருள் விடயங்களை நாங்கள் கையாளவில்லை, அதனை தொல்லியல் திணைக்களத்தோடு சேர்ந்து ஒரு குழுவாக அவர்கள் கையாளுகிறார்கள் என்று கூறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அங்குள்ள குகை ஒன்றில் சிவனை குலதெய்வமாக வழிபடும் ககபதியின் குகை என்றும் பொருள் கல்வெட்டு ஒன்று காணப்படுவதை தமிழ் தொல்லியல் ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இப்பகுதியில் அண்மை காலமாக சிவன் பற்றி மேலும் இரு பிரம்மாண்டமான கல்வெட்டுக்கள் இருப்பதாக பற்றியும், அதில் ஒன்று சிவனின் புத்திர கமிக என்ற வாசகமும் மற்றைய கல்வெட்டில் சிவனின் குகை என்ற பொருளும் எழுத்துக்கள் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இக்குகை கல்வெட்டுக்கள் மூலம் இப்பகுதியில் வாழ்ந்த ஆதி தமிழர் எனவும் சிவ வழிபாட்டை பின்பற்றியவர் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிங்கள தொல்லியல் நிபுணர்கள் எந்த உண்மையையும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அவர்கள் பழைய தமிழர்களின் வரலாற்றை மறைத்து அதன் பின்னர் ஒரு புது வரலாறு எழுதப்படுகிறது. காரணம், அந்த பகுதிகளெல்லாம் யுத்தத்தின் பின்னர் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதற்கும் யாரும் வியாக்கியானம் கூற வரலாம். இந்த அவலங்களுக்கு மத்தியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாந்தாமலை ஆலயம், சித்தாண்டி முருகன் ஆலயம், கச்சிலைக்கொடி சுவாமிமலை, குலேசன் மலை போன்ற சைவ ஆலயங்கள் கூட பௌத்த மத அடையாளங்கள் இருப்பதாக உரிமை கோருகின்றனர். இவர்கள் நாங்கள் சிறுபராயமாக இருந்த காலத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாக எம்முடைய மூதாதையர், எங்களுடைய குடும்பங்கள் பரம்பரையாக இந்த ஆலயங்கள் தொடர்பில் பேசிய வரலாறுகளும் இங்கு இருக்கின்றது. அதே போன்று வாகனரி, பங்குடாவளி, வேத்திச்சேனை, மட்டக்களப்பு நகரம், செங்கலடி, புழுக்குநாவ, பொண்டுகள் சேனை, சராவளி, திகிலிவட்டை, முருங்கந்தீவு, பள்ளத்துச்சேனை, குடும்பிமலை, கதிரவளி உட்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தின் பரந்துபட்ட நிலப்பரப்புகளும் பௌத்த மத அடையாளங்கள் இருப்பதாக, பௌத்த மத அடையாளங்களில் இன்னும் ஒரு விடயம் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் மட்டக்களப்பில் வெள்ளரசு மரம் இருக்கிறது. எனவே அந்த இடங்களில் எல்லாம் புத்தர் நடமாடி இருக்கிறார் என்று கூறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. வெள்ளரசு மரங்கள் எப்படி நிறுவப்பட்டன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிள்ளையாரடியிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு அரச மரம் உயர்ந்து இருக்கின்றது. அந்த அரச மரம் பிள்ளையாரடியிலே இருந்த இராணுவ முகாமில் அவர்கள் அன்று ஒரு பௌத்த சிலை நிறுவி அதை வழிபட்ட போது நடப்பட்ட மரம் இன்று விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது. அதுபோன்றுதான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல இடங்களில் இது இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது இதனுடைய தன்மை என்பது 3/2 பெரும்பான்மை நிறைவேற்ற அதிகாரம் என சகல வல்லமைகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி புனிதர்கள் போல் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. எல்லோரும் இலங்கையர் என்று தொடர்ந்தும் சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் செயற்பாடுகளில் மாற்றம் வேண்டும். 3/2 பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அரசு இந்த விடயங்களில் ஒரு பொதுத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கம்யூனிச சித்தாந்தத்தில் இருந்து வந்தவர்கள், நாங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், இனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அதனால் தான் நாங்கள் இலங்கையராக சிந்திக்கிறோம் என்று அனுரகுமார 1000 கூட்டம் நடத்தினாலும் இயல்பில் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கோட்டபாய ராஜபக்ச கிழக்கு சேலனி என்று உருவாக்கி அதில் எவ்வாறு செயற்பட்டாரோ அதற்கு இணையான ஒரு சாயல் இப்போதைய செயற்பாடுகளில் இருப்பதாக மக்கள் அச்சப்படுகிறார்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். NPP அரசு மீது குறை சொல்லவில்லை. பிழைகள் இடம்பெறுகிற போது அல்லது நீங்கள் ஒரு யதார்த்தவாதி என்றால் அதனை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துங்கள். அம்பாறையும் திருகோணமலையும் கடந்த எல்லா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதன் பின்னர் பொதுஜன பெரமுன SLPP ஆட்சி காலங்களிலே முழுமையாக அபகரிக்கப்பட்டு விட்டன. மட்டக்களப்பு மாவட்டம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அபகரிக்கப்பட்டது என்கின்ற அவப்பெயர் இல்லாமல் அந்த மாவட்டத்தின் மக்கள் அந்த மாவட்டத்தில் உரித்தோடும் உரிமையோடும் தாங்கள் வாழுகின்ற இடங்களில் வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும்படி அந்த பிரதேசத்தின் மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் போராடுகிறார்கள். மக்களினுடைய உணர்வுகள் தான் அந்த பதாதைகள் எல்லாம் கலட்டுகின்ற அளவுக்கு செல்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு இந்த விடயத்தில் எவ்வாறானதொரு நடைமுறையை எடுக்கப் போகிறது, எவ்வாறு செயற்பட போகிறது என்று எதிர்பார்ப்புகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.